வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 7 தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7 வந்து என்னன்னா கிழக்காசிய வரலாறு. கிழக்காசிய வரலாறுல சீனா நாட்டினுடைய வரலாறை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீனா நாட்டினுடைய வரலாறுல 17 டாபிக் நம்பர் 17 உள்நாட்டு போர் சீனா. இந்த உள்நாட்டு போர் வந்து ரொம்ப நாளா நடக்கும். அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கும் தேசியவாத அரசுக்கும் இடையே நடக்கும். இந்த உள்நாட்டு போர்ல முதல் வீடியோவை இதற்கு முன்னாடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம போடக்கூடியது வீடியோ நம்பர் 2. ஓகேங்களா? வாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம உள்நாட்டு போரின் பிற்பகுதி, ஓகேங்களா, அதாவது 1937க்கு அப்புறம் வந்து என்னென்ன சீனாவில் உள்நாட்டு போர் எப்படியெல்லாம் வெடித்தது, அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் வந்து இந்த உள்நாட்டு போரில் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஜார்ஜ் சி மார்ஷல். இந்த சீனாவினுடைய உள்நாட்டு போர்ல ஜார்ஜ் சி மார்ஷல், அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர், சரியா, ஓகேங்களா, அவர் வந்து எந்த மாதிரியான இந்த உள்நாட்டு போரை தணிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார். இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாரா, அவருடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வன்முறை வெடிப்பதற்கு அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் டிசம்பர் 1945 ஜார்ஜ் சி மார்ஷல் சீனாவிற்கு திமார்ஷல் மிஷன் இரு தரப்பினர்களுக்கும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றார். யார் அப்படின்னா அமெரிக்க அதிபராக இருந்த ஹாரி எஸ் ட்ரூமன் அப்படிங்கிற ஜார்ஜ் சி மார்ஷல் அப்படிங்கிறவுடைய தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை மேடை கொண்டு வரல வெற்றி பெற்றாங்க. ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஜனவரி 10, 1946 அன்று அரசாங்கத்திற்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் முடிவிற்கு வந்தது. அதாவது போர் நிறுத்தத்திற்கு ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 31 அன்று சீன அரசியல் நிறமாலை முழுவதிலும் இருந்து பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பான அரசியல் ஆலோசனை மாநாடு பின்வரும் விஷயங்களில் ஒப்பந்தங்களை எட்டின. அதாவது ஒரு அரசியல் ஆலோசனை மாநாட்டில் பின்வரும் வந்து, அதாவது பின்னாடி குறிப்பிடக்கூடிய விஷயங்கள்ல உடன்பாடுகள் ஏற்பட்டன. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசாங்கத்தை மறுசீரமைக்கணும் மற்றும் அதன் பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்துதல். மே 5, 1946 அன்று ஒரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு தேசிய சட்டமன்றத்தை கட்டுதல். 1 அரசாங்கத்தை சீரமைக்கணும், 2 பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்தணும், அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு சட்டமன்றத்தை இது 3 பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல், பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தத்திற்கான கொள்கைகள் மற்றும் இராணுவ கட்டளைகளை ஒன்றிணைத்தல். இதை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னு சொன்னாங்க. பிப்ரவரியின் பிற்பகுதியில் இராணுவ படை ஒருங்கிணைப்பு மற்றும் குறைப்பு குறித்த ஒப்பந்தங்கள் மார்ஷல் மத்தியஸ்தம் செய்தார். மார்ஷல் வந்து இந்த படை ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு, குறைப்பு இதை பற்றியான ஒப்பந்தங்கள்ல முயற்சி பண்ணாரு. சீன இராணுவம் ஒரு தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒட்டுமொத்த கட்டளையின் கீழ் 108 பிரிவுகளாக கொண்டிருந்தது. ஒரு தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இருந்தது. இதுல 90 அரசும் 18 கம்யூனிஸ்டுடைய படையும் இருந்துச்சு. இந்த ஒப்பந்தங்களில் ஏதேனும் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டுவதற்கு முன்பு மஞ்சூரியாவில் புதுப்பிக்கப்பட்ட சண்டை வெடித்தது. மறுபடியும் மஞ்சூரியாவில் என்ன வந்துச்சு? சண்டை வந்துச்சு. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி மார்ச், ஏப்ரல் 1946 சோவியத் ஆக்கிரமிப்பு படைகள் திரும்ப பெறப்பட்டது ஒரு போராட்டத்தை தூண்டியது. சோவியத் ஆக்கிரமிப்பு படைகள் எப்ப திரும்பப்பட்டாங்க? மார்ச், ஏப்ரல் 1946. ஓகேங்களா? மார்ச் 12 அன்று தேசியவாத துருப்புக்கள் முகடன் அல்லது ஷன்யாங்கை ஆக்கிரமித்தன. எப்போ? மார்ச் 12, 1946. அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் வடக்கு மஞ்சூரியா முழுவதையும் தங்கள் பிடிகளை வைத்தன. அதாவது மஞ்சூரியாவுடைய தலைநகரமான முகடனை வந்து தேசியவாதமும், கம்யூனிஸ்டுகள் வடக்கு மஞ்சூரியாவையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க. ஆகஸ்ட் மாத இறுதியில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமெரிக்க தூதர் மார்ஷலும் ஜான் லெய்டன்
ஸ்டூவர்டும் இரு தரப்பினரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை பற்றி விவாதிக்க முயற்சி பண்ணாங்க. யார் யார் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அமெரிக்க தூதர் மார்சலும் ஜான் லெய்டன் ஸ்டூவர்டும். ஆனால் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை, தோல்வியில் முடிந்தது. ஏனெனில் இரு தரப்பினரும் தங்கள் இராணுவ ஆதாயங்களை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. 1946 செப்டம்பர் பிற்பகுதியில் தேசியவாத துருப்புக்கள் முற்றுகையிட்டன. கல்கன் ஒரு முக்கிய கம்யூனிஸ்ட் தளம் மற்றும் முன்னணி கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தையாளரும் ஆவாங்க. அதாவது தேசிய துருப்புக்கள் முற்றுகையிட்டன. எப்போ? செப்டம்பர் 1946 கல்கனை. ஆனால் அதை கம்யூனிஸ்டுகள் விட்டு கொடுக்க இது பண்ணலை, அதாவது ஒத்துக்கலை. அதற்கு பதிலளித்து சோஎன்லாய் அல்லது சூஎன்லாய் சமாதான பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகினார். என்ன பண்ணாரு? சமாதான பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிட்டார் கம்யூனிஸ்ட் தலைவர். அக்டோபர் 11 அன்று கல்கன் தேசியவாதிகளிடம் வீழ்ந்தது. மேலும் அக்டோபர் 21 அன்று மேலும் பேச்சுவார்த்தைக்கான அதாவது சூஎன்லாய் மீட்டுருவாக்கப்பட்ட தேசியவாத தலைவரான நாங்கிங்கிற்கு திரும்பும்படி வற்புறுத்தினார். அதாவது இந்த கல்கன் தேசியவாதி அரசிடம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் உடனே பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி நாங்கிங்க்கு திரும்பும்படி வற்புறுத்தினாரு. யார் அப்படின்னா சூஎன்லாய். கம்யூனிஸ்டுகள் மற்றும் பிற கட்சிகளை புதிய தேசிய சட்டமன்றத்தில் சேர தூண்டுவதற்காக சியாங் நவம்பர் 11 அன்று தகுதி வாய்ந்த போர் நிறுத்த உத்தரவை பிறப்பித்தார் மற்றும் சட்டமன்றத்தின் திறப்பை நவம்பர் 12 முதல் நவம்பர் 15 வரை ஒத்திவைத்தார். 12லேருந்து ஒரு 3 நாள் ஒத்தி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? இந்த இது உத்தரவு, அதாவது போர் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் சியாங்கை ஷாக், அதாவது கோமின்டாங் கட்சியை சேர்ந்த தேசியவாத கட்சியை சார்ந்தவர்கள். நவம்பர் 20 அன்று நாங்கிங்கிற்கு யானானில் உள்ள கம்யூனிஸ்ட் கோட்டைக்கு பறந்தார். உடனே அவர் என்ன பண்ணாரு? போர் நிறுத்த நடவடிக்கைகளை எடுப்பதற்காக போக ஆரம்பித்தார். டிசம்பர் 4 அன்று கோமின்டாங் தற்போது அமர்வில் உள்ள சட்டவிரோத தேசிய சட்டமன்றத்தை உடனடியாக கலைத்து ஜனவரி 13, 1946 அன்று துறப்பு நிலைமைகளை மீட்டெடுத்தால் இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மார்ஷலுக்கு கடிதம் அனுப்பினார். அதாவது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோமின்டாங்கினுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தை உடனடியாக கலைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜனவரி 3 அன்று துருப்பு நிலைமைகளை மீட்டெடுக்கணும். அப்போதான் இரண்டு கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஎன்லாய் அதாவது சூஎன்லாய் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. மார்ஷலுக்கு கடிதம் அனுப்புறாரு. டிசம்பர் 25, 1946 அன்று கம்யூனிஸ்டுகள் மற்றும் மையவாத ஜனநாயக கழகத்தின் இடதுசாரிகள் இல்லாமல் தேசிய சட்டமன்றம் ஒரு புதிய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. கம்யூனிஸ்டும் இல்லை, மையவாத ஜனநாயக கழகமும் இல்லாம இடதுசாரிகளும் இல்லாம சட்டமன்றம் ஒரு அரசியலமைப்பையே என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற அமைப்புகளின் அம்சங்களை சன்யாட் சென்னின் 5 அதிகார அரசியலமைப்பு ஜனநாயகத்துடன் இணைத்து டிசம்பர் 25, 1947 அன்று அது நடைமுறைக்கு வர இருந்தது. புதிய அரசியலமைப்பு இயற்றப்பட்டு புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் வரை தேசியவாதிகள் ஆளும் கட்சியாக தொடருவார்கள் அப்படின்னு இதுல முடிவு செய்யப்பட்டது. அதாவது சீனா யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தேசிய சட்டமன்றம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த போரினுடைய போக்கு இன்னும் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஜனவரி 8, 1947 அன்று மார்ஷல் சீனாவை விட்டு வெளியேறிட்டார். அவர் சீனா விட்டு என்ன பண்ணாரு? கிளம்பிட்டாரு. ஒரு நாள் கழித்து உள்நாட்டு போர் தொடர்ந்ததற்கான தேசியவாதிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளிடையே உள்ள தீவிரவாதிகளை கடுமையாக கண்டித்தார். யாரு? மார்ஷல். அதாவது உள்நாட்டு போர் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா தேசியவாதிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு இடையே உள்ள தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு அவங்கள கண்டனம் செய்தார் மார்ஷல் அவர்கள். அரசாங்கத்தின் தகவல் துறை அமைச்சரான பெங் இக்சுவோ பெய் கம்யூனிஸ்டுகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை தொடர தேசியவாதிகள் விருப்பம் தெரிவித்ததாக அறிவித்தார். அதாவது தேசியவாதிகள் கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெங் இக்சுவோ பெய். பேச்சுவார்த்தைகளை
புதுப்பிக்கும் முயற்சியாக ஜெனரல் ஜெங் ஜிஷோங் யானான் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மிடில இருந்தவர் யாரு? ஜெங் ஜிஷோங். மேலும் ஸ்டூவர்ட் மூலம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனவரி 13, 1946 அன்று இராணுவ நிலைகளுக்கு திரும்புவதற்கான தங்கள் கோரிக்கைகளையும் அரசாங்கத்தில் முன்னர் நிராகரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு ரத்து செய்வதற்கான கோரிக்கைகளையும் கம்யூனிஸ்டுகள் மீண்டும் வலியுறுத்தினர். அந்த அரசியலமைப்பு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதை ரத்து செய்யணும் அப்படின்னும், இராணுவ நிலைமை அவங்கவுங்க இராணுவத்தை திரும்பி அவங்கவுங்க இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க இல்லையா, இதை ரெண்டும் ரத்து செஞ்சாதான் அதில் கலந்துக்குவோன்னு முடிவு பண்ணாங்க கம்யூனிஸ்டுகள். ஜனவரி 21 அன்று அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான அடிப்படையாக அரசாங்கம் 4 புள்ளிகளை வழங்கியது. மீண்டும் நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கினா அது 4 புள்ளிகளை அது வழங்கியது. அது என்னென்ன அப்படின்னா, போர்களை நிறுத்தணும் 1, துருப்புக்கள் தங்கள் தற்போதைய நிலைமைகளை தக்க வைத்துக் கொள்வது 2, இராணுவ மறுசீரமைப்பு, தகவல் தொடர்புகளை மீண்டும் திறத்தல். ஓகேங்களா, 3 ஆச்சா. அடுத்தது பிராந்திய நிர்வாகத்தின் பிரச்சனைக்கு நியாயமான மற்றும் சம தீர்வு. இது 4ம் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 4ம் பண்ணுனா நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில் கம்யூனிஸ்டுகள் மஞ்சூரியாவில் தங்கள் தாக்குதலை மீண்டும் தொடங்கின. கம்யூனிஸ்டுகள் முந்திக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அரசாங்க படைகள் சாந்தூக் மற்றும் ஜான்சி இந்த உள் கம்யூனிஸ்ட் நிலைமைகள் மீது பெரும் தாக்குதல்களை தொடங்கினாங்க. அரசாங்க படைகள், அதாவது தேசியவாத படைகள். மார்ச் மாத தொடக்கத்தில் அரசாங்கம் அனைத்து கம்யூனிஸ்ட் பணியாளர்களையும் அரசாங்க பகுதிகளை விட்டு வெளியேற அதாவது கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் இந்த அரசாங்க பகுதியிலிருந்து வெளியில போகணும். ஏன்னா அவங்க தானே போரை தொடுக்கிறாங்க, ஒரு சமாதானத்திற்கே வர மாட்டேன்றாங்க. அதுதான் காரணம். மார்ச் 15 அன்று ஷியாங் கைஷா கம்யூனிஸ்டுகள் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபடுவதாக குற்றம் சொன்னார். அதாவது இந்த கோமிண்டாம் கட்சியை சேர்ந்த ஷியாங் கைஷே கம்யூனிஸ்டுகள் தான் ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்கிறத குற்றத்தை வச்சாரு. போரிடும் பிரிவுகளுக்கு இடையேயான இடைவெளி இறுதியானது மற்றும் முழுமையானதா இருந்துச்சு. மார்ச் 19 அன்று அரசு படைகளால் யானான் கைப்பற்றப்பட்டு தேசியவாதிகளை உற்சாகப்படுத்தியது. மார்ச் 19ல் யானான் தேசியவாத கட்சியினால் கைப்பற்றுவாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் செய்தி தொடர்பாளர்கள் அவர்கள் இறுதி வெற்றியை அடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். செய்தி தொடர்பாளர்கள் இது மஞ்சூரியாவின் தெற்கு துறைமுகங்களான கம்யூனிஸ்ட் கடல் பாதையை பிடித்தது. இருப்பினும் கம்யூனிஸ்ட் படைகள் செப்டம்பரில் மத்திய சீனாவிற்குள் முக்கியமான ஊடுருவல்களை செய்தன. மேலும் செப்டம்பர் 18 அன்று நாங்கிங்கில் உள்ள தற்காப்பு வாயில்களை மூட செய்தனர். கம்யூனிஸ்டுகள் அதாவது தேசியவாதிகள் ஒரு இடத்துல புரட்சி பண்ணாங்க, அதை ஆப்போசிட்டா மறுபடியும் தேசியவாதிகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சூரியாவில் கம்யூனிஸ்டுகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை கிரீனில் அதாவது ஜீலின் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியான சாங்சுன் மற்றும் முக்டனில் இருந்து சீனாவிற்கு செல்லும் ரயில் பாதை வரை குறைப்பதில் வெற்றி பெற்றன. இது எல்லாமே கம்யூனிஸ்டுகளுடைய வேலையா இருந்தது. டிசம்பர் 1947 சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவிற்கு அளித்த அறிக்கையில் ஒரு நம்பிக்கையான மாவோ சீன மக்களின் புரட்சிகர போர் இப்போது ஒரு திருப்பு முனையை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா மாவோ சொன்னார். ஓகேங்களா, கம்யூனிஸ்ட் தலைவரான மாவோ சொன்னார் 1947 டிசம்பர்ல. மக்கள் விடுதலை இராணுவத்தின் முக்கிய படைகள் கோமிண்டாங் பகுதிக்குள் சண்டையை கொண்டு சென்றுள்ளன. இது வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் விடுதலையை இராணுவத்தின் முக்கிய படைகள் கோமிண்டாங் பகுதிக்குள் சென்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீனாவின் உள்நாட்டு பூசல் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனான அதன் ராஜதந்திர உறவுகளின் நெருக்கமான தொடர்புடையதாக இருந்தது. தேசிய அரசாங்கத்தையும் கம்யூனிஸ்டையும் ஒன்றிணைக்க 1 வருடத்திற்கு மேலாக தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு பிறகு அமெரிக்கா ஒரு மத்தியஸ்தராக தனது பணியை கைவிட்டது. எத்தனை வருஷம் அமெரிக்கா அதை ஹெல்ப் பண்ணுச்சுன்னா 1 இயர் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணாங்க பிரச்சனை தீர்க்க. ஆனால் அது என்ன பண்ணுது, அதை கைவிட்டுருச்சு அந்த பணியை 1 வருடத்திற்கு பிறகு. அமெரிக்க கொள்கை சீனாவில் பிரபலமடையவில்லை. மேலும் சீனாவின் விவகாரங்களில் மேலும் சிக்கல்கள் ஏற்படுத்துவதை தவிர்க்க ஜூன் 1, 1947க்குள் சீனாவில் அதன் படைகளை
6180 குறைக்கப்படும் என்று அமெரிக்க அரசாங்கம் சோவியத் யூனியனுக்கு தெரிவித்தது. அதாவது அமெரிக்காவினுடைய படை வந்து சீனாவில் இருக்கு இல்லைங்களா, அதை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சோவியத் யூனியன் கிட்ட சொல்லிட்டாங்க. யாரு? அமெரிக்கா சொல்லிடுச்சு. இருப்பினும் சீனாவில் பொருளாதார மற்றும் இராணுவ நிலைமை மோசமடைந்ததும், கிழக்கு ஆசியாவில் கம்யூனிசம் பரவியதும், லெபனான் ஜெனரல் தலைமையிலான சீனா மற்றும் கொரியாவிற்கு ஒரு அமெரிக்க உண்மை கண்டறியும் குழு நியமிக்க வழிவகுத்தது. இருந்தாலும் அமெரிக்கா அதாவது போர் சமாதான முயற்சிகளில் தான் இறங்கலே தவிர மற்ற விஷயங்களை சீனாவில் தன்னுடைய பகுதிகளையும் சரி, தன்னுடைய வர்த்தகத்தையும் சரி, தன்னுடைய ஆளுமையும் சரி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க விரும்பல. ஆல்பர்ட் சி வெடர்மயர் ஜூலை 22 நாங்கிங்குக்கு வந்தார். அவரது பணி சீன அரசாங்கம் வரவேற்றது. அவருடைய பணியை சீன அரசாங்கம் விட்டது. அதாவது உண்மையை கண்டறியும் குழு நியமிச்சாங்க இல்லையா, அதனுடைய தலைவர் தான் ஆல்பர்ட் சி வெடர்மயர். இதை சீன அரசாங்கம் வரவேற்றது அவரை. ஆனால் கம்யூனிஸ்டுகளால் ஏகாதிபத்தியம் என்று தாக்கப்பட்டது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? ஏகாதிபத்தியம் சொன்னாங்க. ஆகஸ்ட் 24 அன்று சீனாவிலிருந்து புறப்பட்டவுடன் வெடர்மயர் சீன கம்யூனிஸ்டுகள் உண்மையிலேயே தேசபக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாரு. அவர்கள் தன்னார்வமான படைபலத்தை பயன்படுத்துவதை நிறுத்துவார்கள் என்றும், இது வெடர்மயருடைய கருத்து, நிறுத்துவார்கள் என்றும், மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறவும் பெற்று பராமரிப்பார்கள் என்றும், மத்திய அரசு உடனடியாக கடுமையான தொலைநோக்கு அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் இவர் கூறினார். இது எல்லாமே சீனாவுடைய உள்நாட்டுப்புற முடிவு கொண்டு வருவதற்காக அவரால் கூறப்பட்ட ஒரு விஷயம். பிராந்திய அறிக்கை சீன அரசாங்கத்தை அதிருப்தி அடைய செய்தது. மேலும் தேசியவாத பிரதமர் ஜாங் குன் செப்டம்பர் 2 அன்று வெடர்மயரின் பணியின் விரிவான சீனா தனது உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கையை மாற்றாது என அறிவித்தார். வெடர்மயரிடம் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை உள்நாட்டு கொள்கைன்னு சொல்லி வெளிநாட்டு கொள்கைகளை மாற்ற மாட்டோம்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. வெடர்மயரின் முழு அறிக்கையையும் அமெரிக்க தேசியவாத அரசாங்கத்திற்கான ஆதரவை வியத்தக முறையில் அதிகரித்ததை ஒழிய உடனடி கம்யூனிஸ்ட் வெற்றியை பற்றி எச்சரித்தது. மேலும் அமெரிக்க வெளியுறவு அத்தகைய மிகவும் உணர்திறன் மிக்கதாக கருதி அதை வெளியிட்ட 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது உணர்திறன் மிக்கதா இருக்கனால போர் மறுபடியும் தீவிரமாகும்னு அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. நவம்பர் 11 அன்று தற்போதைய வெளியுறவு செயலாளரான மார்சல் சீனாவிற்கு $300 மில்லியன் புதிய உதவியை கோரி காங்கிரசுக்கு ஒரு திட்டத்தை சமர்ப்பித்தார். அதாவது சீனாவிற்கு செலவு பண்றதற்காக $300 மில்லியன் வேணும் அப்படின்னு என்ன பண்ணாரு? அந்த நாட்டின் தலைநகரமான காங்கிரசுக்கு ஒரு திட்டத்தை சமர்ப்பிப்பாரு. 1947ஆம் ஆண்டு இறுதியில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தேசியவாத இராணுவ வலிமை சுமார் 5 மில்லியன் ஆண்கள் என்று மதிப்பிட்டன. அவர்களில் பாதி பேர் போருக்கு தயாராக இருந்தனர். அதாவது 50 மில்லியன்ல பாதி பேர்னா 2.5 மில்லியன் பேர் போருக்கு தயாரான நிலையில இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அமெரிக்க இராணுவம் கம்யூனிஸ்ட் துருப்புக்களின் வலிமை சுமார் 1.1 மில்லியன் என்று மதிப்பிட்டது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் தெளிவான அந்த உந்துதலை தக்க வைத்து கொண்டாங்க. அதாவது அமெரிக்கா சொன்ன இந்த கருத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. 1948ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தேசியவாதிகள் இராணுவ நிலை அனைத்து முக்கிய முனைகளிலும் முன்முயற்சியை இழந்த அளவிற்கு சீரழிந்து போச்சு. எப்போ? 48ல தேசியவாத சீனாவினுடைய இராணுவம் மோசமாக அது படிப்படியாக ஆனால் தவிர்க்க முடியாத எண்ணிக்கை உபகரணங்கள் மற்றும் பயிற்சியில் அதன் மேலாண்மையை இழந்து கொண்டிருந்தது. தேசியவாத போர் முயற்சி தற்காப்புக்கு மீறினால் மஞ்சூரியாவின் நிலைமையை உறுதிப்படுத்துவதோ அரசாங்கத்தின் உத்தியாக இருந்தது. அதாவது தற்காப்பிற்கு மாறியதால தேசியவாதத்துடைய இராணுவம் இது மஞ்சூரியாவில் நிலைமையை உறுதிப்படுத்துது அதனுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலும் வான்வழி மறுசீரமைப்பு மூலம் சாங்சுன், கிரீன், முகடன் மற்றும் சின் இக்ஸியான் ஆகிய 4 தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை வைத்திருந்தது. வடக்கில் உள்ள முக்கியமான நகரங்களில் தேசியவாத நிலைமையை பராமரிப்பது மற்றும் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு சீனாவில் கம்யூனிஸ்ட் விரிவாக்கத்தை தடுப்பது. இதுதான் தேசியவாதிகளுடைய முக்கிய கொள்கையா
இருந்தது. ஓகேங்களா. அடுத்தது லின் பியாவோ, அதாவது இந்த லின் பியாவோ 2 பக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1947ல. வட சீனாவில் உள்ள மஞ்சூரியாவின் பதவிகள் மற்றும் முக்கிய மையங்களுக்கு அரசாங்கத்தின் தரைவழி விநியோக பாதைகளை அளித்த அல்லது தடுத்து ஜெனரலின் கீழ் கம்யூனிஸ்டுகள் தேசியவாத கொள்கையின் பலவீனமான இடங்களில் லின் பியாவோ தாக்குதல் நடத்தினார். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த லின் பியாவோ தேசியவாத கொள்கையினுடைய பலவீனத்திற்காக என்ன பண்ணாரு அப்படின்னா அழிப்பதற்காக இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தாக்குதல் நடத்துவாரு. 1948 முன்னேறும் போது அவர்களின் தேசியவாத இராணுவத்தை மஞ்சூரியா மற்றும் வட சீனாவிலிருந்து படிப்படியாக விரட்டி அடிப்பார். ஓகேங்களா. மஞ்சூரியாவிலும் இருக்கக்கூடாது, வட சீனாவிலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக விரட்டி அடிப்பார். மேலும் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்க படைகளிடையே ஏற்பட்ட கட்சி தாவல்களால் கம்யூனிஸ்ட் வெற்றி துரிதப்படுத்தப்பட்டது. அதாவது தேசியவாத சீனா கட்சியினுடைய அதாவது கோமின்டாங், ஓகேங்களா, கோமின்டாங் இருந்த படை கட்சி தாவல் முறையினால கம்யூனிஸ்ட் வெற்றி துரிதமாகப்படுத்தப்பட்டது. மஞ்சூரியாவில் கம்யூனிஸ்டுகள் மார்ச் 12 அன்று கிரீனையும், அக்டோபர் 15 அன்று சின் ஹக்சியானையும், அக்டோபர் 20 அன்று சாங்சுனையும், அக்டோபர் 30 அன்று முக்தனையும் கைப்பற்றினார்கள். இந்த பகுதி என்னென்ன வருஷம் எப்பப்ப கைப்பற்றினாங்கிறது ரொம்ப முக்கியம். மேட்ச்ல கேட்பாங்க. முகடன் கைப்பற்றப்பட்டு நகரத்தின் 1,40,000 பேர் கொண்ட காரிசன் சரணடைந்ததன் மூலம் மஞ்சூரியா நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தன. இந்த காரிசன் சரணடைந்ததுக்கு அப்புறம் மஞ்சூரியா முடிவுக்கு வந்தது. வட சீனாவில் கம்யூனிஸ்டுகள் ஏப்ரல் 7ஆம் தேதி லோயாங்ஸை அல்லது லியோயாங் கைப்பற்றி ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கள் முன்னாள் தலைநகரான யானானை மீண்டும் கைப்பற்றி கொண்டாங்க. யாரு? கம்யூனிஸ்டுகள். வடக்கின் பிற முக்கிய நகர்ப்புற மையங்கள் ஆண்டு இறுதிக்குள் வீழ்ந்தன. யாரு? கம்யூனிஸ்டுகள் கைப்பற்றிட்டாங்க. சினான் அல்லது ஜீனான் செப்டம்பர் 25ஆம் தேதியும், செங்சோ அக்டோபர் 24ஆம் தேதியும், கலன் டிசம்பர் 26ஆம் தேதியும் கைப்பற்றப்பட்டது. சிங்டாவோ அல்லது சிங்டாவோ தவிர சாந்துங்கின் அனைத்து துறைமுகங்களும் கம்யூனிஸ்டுகளால் அதாவது கம்யூனிஸ்டுகள் அனைத்து பகுதிகளிலும் இந்த காலகட்டத்தில் கைப்பற்றிட்டே வந்தாங்க. 1946ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சீனாவின் 10ல் 1 பங்கிலிருந்து 1948ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் கம்யூனிஸ்டுகள் வைத்திருந்த பகுதி 3ல் 1 பங்காக அதிகரித்து 10ல் 1 பங்கு எங்க, 3ல் 1 பங்கு எங்க பாருங்க. சுமார் 1 மில்லியன் சதுர மைல்கள் அல்லது 2.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பரப்பளவு 200 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்டிருந்தது. அதிக மக்கள் தொகை கொண்டிருந்த பகுதிகள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் கைப்பற்றி இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் மஞ்சூரியா, உள் மங்கோலியாவின் பாதி மற்றும் ஹோபோ அல்லது ஹெபெய், ஹோனான் அல்லது ஹெனான், சாந்துங் அல்லது ஷான்டாங், ஜான்சி, ஜென்சி, சான்சி, கியாங்சு மற்றும் ஹன்ஹுய் மாகாணங்களின் பெரும் பகுதிகளில் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க இந்த கம்யூனிஸ்டுகள். பாருங்க, இதுல எது தவறானதுன்னு கூட கேட்கலாம். பழைய பேர் புது பேர் அப்படிங்கிறத கூட கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான்ஜிங் மற்றும் ஷாங்காய் நகரங்கள் மீதான கம்யூனிஸ்ட் தாக்குதலுக்கு எதிராக தேசியவாதிகள் கடைசி மீதமுள்ள பாதுகாப்பு கேடயமாக யாங்சே நதி இருந்தது. யாங்சே நதி தான் இவருடைய பாதுகாப்பு கேடயமாக இருந்தது. கம்யூனிஸ்ட் துருப்புக்களில் பலம் இப்போது தேசியவாதிகளின் பலத்தை விட அதிகமாக இருந்தது. அதனாலதான் அதிகம் அவங்க கைப்பற்ற முடிஞ்சது. மேலும் கம்யூனிஸ்டுகள் தேசியவாதிகளை விட சிறப்பாக ஆயுதம் ஏந்திய சிறிய ஆயுதங்கள், பீரங்கிகள் மற்றும் கவசங்கள் மிக பெரிய அளவில் வச்சிருந்தாங்க கம்யூனிஸ்டுகள். அதாவது இதை படிக்கிறதுக்கு, இந்த உள்நாட்டுப்புற படிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப கதை மாதிரியும் பல விதமான பெயர்களும் வருஷமும் டேட்டும் குழப்பமாக தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப காதுல கேளுங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் ஒரு சில இந்த வேர்டெல்லாம், இந்த பேர் இருக்குங்களா, பழைய பேர் புது பேர், இந்த 2 ப்ராக்கெட்ல கொடுத்துருக்கீங்களா, நான் நிறைய தடவை அன்லைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முக்கியமானு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எழுதி கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை தவிர நமக்கு வேற வழி இல்லை.
வேற நாட்டோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த வருஷம் தான் புதுசாக யூஜியில் இருக்கு, பிஜி டிஆர்பியில் இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் முத படிக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப படித்தோம்னா எல்லாமே வந்து நமக்கு மெமரி ஆகிடும். ஓகேங்களே, அங்கே நாம் எழுதும்போது கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் 4 ஆப்ஷனில் ஒவ்வொன்றா ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக நமக்கு 2 ரிஜெக்ட் பண்ணிடுவோம் தாராளமாக. அந்த மீதி 2 இருக்கு இல்லைங்களா 4 ஆப்ஷனில், அந்த 2ல் 1 எலிமினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு திரும்ப திரும்ப படிச்சிருந்தீங்கன்னா அந்த 2லையும் 1 எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதை கவனமாக நீங்கள் பாருங்கள். உள்நாட்டு போருனாவே சைனாவில் வந்து திரும்ப திரும்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதில் அமெரிக்கா தலையிடும், சோவியத் யூனியன் தலையிடும், தேசியவாத கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய முன்னணி, தேசிய ஐக்கிய முன்னணி கட்சி. இந்த வருஷத்துலேருந்து போர் 1927, 1937 வரைக்கும், 1937 to 46 வரைக்கும், 2ஆம் உலக போரில் கலந்ததுக்கப்புறம் சீன ஜப்பானிய போர், குழப்பமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப மெட்டீரியலை வாசிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே எக்ஸாம் சென்டரில் போய் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, செப்டம்பர் 1, 1948 அன்று கம்யூனிஸ்டுகள் வட சீனா மக்கள் அரசாங்கத்தை முழு சீனாவையும் உள்ளடக்கி ஒரு மக்கள் குடியரசின் முன்னோடியாக அறிவித்தனர். யாரு? கம்யூனிஸ்டுகள் தான் அறிவித்தாங்க. தொடர்ச்சியான கம்யூனிஸ்ட் தாக்குதல் தேசியவாதிகளை இயற்கை வளங்களிலிருந்தும் துண்டித்தது. போர் மண்டலங்களில் தகவல் தொடர்பு மற்றும் வர்த்தகத்தையும் முடக்கியது. தகவல் தொடர்பும் இல்லை, இயற்கை வளங்களிலிருந்தும் துண்டிச்சாங்க. போர் மண்டலங்கள்ல தகவல் தொடர்பும் இல்லை, வர்த்தக முறைகளும் இல்லாம போயிடுச்சு. மேலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நிதி நெருக்கடியும் தீவிரமானது. ஏன்னா வளங்களால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை, வர்த்தகமும் குறைஞ்சு போச்சு, தகவல் தொடர்பும் இல்லை, அதனால நிதி நெருக்கடி ஆரம்பிச்சது. தேசியவாத அரசாங்கம் வேகமான பலவீனம் மற்றும் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகளை கட்டுப்படுத்த தவறியதால் பொதுமக்களின் மன உறுதி மேலும் குறைந்தது. அதாவது தேசியவாதத்தின் மீதான மக்களினுடைய நம்பிக்கை குறைந்தது. தேசியவாதிகள் போர் முயற்சியின் பெரும்பகுதியை அதிக பணத்தை அச்சிடுவதன் மூலம் நிதியளித்தனர். மேலும் இந்த செயல்பாட்டில் அவர்களின் நாணயமான யுனானின் வாங்கும் சக்தியை சீரழித்தது. அதாவது சீனாவினுடைய நாணம் யுனான். ஓகேங்களா, 1946 பிற்பகுதியில் சுமார் 90 டிரில்லியன் யுவான் பழக்கத்தில் இருந்தது. ஆனால் ஆகஸ்ட் 1948 அந்த எண்ணிக்கை 700 டிரில்லியனாக அதிகரித்தது. ஓகேங்களா, இதனால பணவீக்கம் ஏற்பட்டது. தேசியவாத மைய பகுதியில் உள்ள தொழில் வல்லுநர்கள் மற்றும் நடுத்தர வர்த்தக தொழிலாளர்கள் அரசாங்கம் உதவ விரும்பவில்லை அல்லது உதவ முடியவில்லை என்று தோன்றியதால் அவர்களின் சேமிப்பு அளிக்கப்பட்டது. அதாவது அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படிங்கிறனால அவங்களுடைய சேமிப்பும் காலியாயிடுச்சு. வேலை நிறுத்தங்கள், மாணவர் ஆர்ப்பாட்டங்கள், தொழிலாளர் அமைதியின்மை பொதுவானதாக மாறியது. மேலும் கருப்பு சந்தை போக்குவரத்து வியத்தகு முறையில் அதிகரித்தது. அதாவது கருப்பு சந்தை, அதாவது இல்லீகலான பண விஷயங்கள் பரிமாற்றம் அதிகமானது. மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தொழிலாளர்களிடையே அமைதியின்மை, வேலை நிறுத்தங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. விரக்தியில் அரசாங்கம் கடுமையான விலை மற்றும் ஊதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியது. அரசாங்கமே என்ன ஆயிடுச்சு, விரக்தி ஆயிடுச்சு. மற்றும் பதுகல் போன்ற பொருளாதார குற்றங்களுக்கு கடுமையான குற்றவியல் தண்டனைகளை அமுல்படுத்த தொடங்கியது. இந்த குற்றங்கள் எல்லாம் எப்படியாவது தடுக்கணும், அதுக்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நடவடிக்கைகள் தங்க யுனான் எனப்படும் புதிய நாணயத்தை உருவாக்கியதோடு பொருளாதார கரைப்பை தற்காலிகமாக நிறுத்தியது. இந்த நாணய முறையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பொருளாதார குறையிறது தற்காலிகமாக நிறுத்திடுவாங்க. இருப்பினும் தேசியவாத அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்டவர்கள் புதிய சட்டங்களில் மிகவும் வெளிப்படையான மீறுதல்களுக்கு கூட வழக்கு தொடர்பவதை தவிர்த்தனர் என்றும் பணவீக்கம் திரும்பியதால் மன உறுதி மேலும் சிதைந்தது என்றும் சீன பொதுமக்கள் குறிப்பிட்டனர். அதாவது சீன பொதுமக்களால் இந்த கவர்மெண்ட்
சரியில்லை, இதனால பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 1948 கிட்டத்தட்ட 300 பில்லியன் தங்க யுனான் புழக்கத்தில் விடப்பட்டது. 8 மாதங்களுக்குள் 5 குவார்டிலியனுக்கும் அதிகமான தங்க யுனான் அச்சிடப்பட்டது. அனைத்து தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்த ஷியாங் ஆண்டை முடித்தார். அதாவது நான் எல்லா தரப்புலையும் நாங்கள் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ஷியாங் கைஷேக் சொன்னார். 1948ஆம் ஆண்டு முடிவை ஷியாங்கின் பெயருடன் சேர்த்து 25 போர் குற்றவாளிகள் பட்டியலை வெளியிட்டதன் மூலம் கம்யூனிஸ்டுகள் குறித்தனர். அதாவது கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஈடுபடல, வளர்ச்சிக்கு உதவல அப்படிங்கிறதுக்கு இதுல ஷியாங் கைஷேக்கையும் சேர்த்து 25 பேர் போர் குற்றவாளிகள் அப்படிங்கிறத குற்றம் சாட்டினாங்க. ஓகேங்களா? இதோட இந்த உள்நாட்டு போர் முடிவடைஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மாவோ சேத்துங், அதாவது மாவோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நாம இப்ப பார்த்தலைங்க இந்த உள்நாட்டு பொருளை கடைசி கட்டம், அதை பத்தி நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பார்த்துடலாம். இதில் ஒன்றும் இல்லைங்க, திரும்ப திரும்ப நாம் இந்த டாப்பிக்கை இந்த உள்ளே இருக்கிற அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப வாசிக்கிறது மூலமாக தான் நாம் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் இதில் கேட்பாங்க. ஒரு சில இடத்துல இடம், நேம் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இதை நாம் ஞாபகமாக போட முடியும். சார்ஜ் சி மார்சல் இவர் அமெரிக்க அதிபர் ஹரி எஸ் ட்ரூமன் உடைய அதிபராக இருக்கும்போது இவர் அதாவது வெளிவிவகார செயலராக இவர் இருப்பார். இவர் சீனாவில் நடந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவார். ஆனால் இவர் அதற்கு முன்னாடி இவருடைய முடிவு கொஞ்சம் இதாக இருக்கனால அவர் என்ன பண்ணுவார்னா அவர் திரும்ப அவருடைய நாட்டுக்கு திரும்பி போயிடுவாரு. ஓகேங்களா? இதுதான் இந்த மார்சல் அவர்களுடைய முயற்சியா இருக்கும் சைனாவில். ஓகேவா? ஆனா அதாவது டிசம்பர் 1947 சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவிற்கு அளித்த அறிக்கையில மாவோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சீன மக்களின் புரட்சிகர போர் இப்போது ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மக்கள் விடுதலை இராணுவத்தின் முக்கிய படைகள் கோமிண்டாம் பகுதிக்கு சண்டையை கொண்டு சென்றுள்ளன. இதுதான் வரலாற்றினுடைய முக்கிய இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. சீனாவின் உள்நாட்டு பூசல் அமெரிக்க மற்றும் சோவியத்துடனான அதன் ராஜதந்திர உறவுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ளது. ஏன் அப்படின்னா ஏன்னா சீனாவில் 2 விதமான அரசு இருந்து, கம்யூனிஸ்ட் அரசு, தேசியவாத அரசு. இந்த கம்யூனிஸ்ட் அரசு அப்படியே சோவியத் யூனியனை என்ன பண்ணாங்க, காப்பி பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்பர்ட் சி வெடர்மர் அப்படிங்கிறவர் ஜூலை 22 சீனாவுடைய நான்கிங்குக்கு வருவார். ஆனா இவரை சீன அரசாங்கம் கண்டிப்பா வரவேற்றது. ஓகேங்களா? வரவேற்றது. அவருடைய கருத்துக்களையும் சொன்னாரு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் உள்நாட்டு போர் அதிகமா யார் முன்னெடுத்து சென்னாங்க அப்படின்னா சீனாவில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அதிகமா முன்னெடுத்து சென்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் லீ பியோ, அதாவது 2 தடவை இதை கொடுத்துருக்காங்க. லின் பியாவோ 1967 இவரும் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவாரு. ஆனா இதையும் சரியாக கம்யூனிஸ்டுகளும் தேசியவாதிகளும் சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனாலையும் இவரும் அதை விட்டுருவாரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய டைம் சமாதானம் பேச முயற்சி பண்ணி அமெரிக்கா என்ன ஆகும், தானே அமெரிக்காவிலிருந்து சீனாவிலிருந்து நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி தங்கள் நாட்டுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் சீனாவில் இருந்த அமெரிக்க மூலதனங்களையும் அமெரிக்காவில் தன்னுடைய வர்த்தக சலுகைகளையும் விட்டு கொடுக்காம அதை பயன்படுத்திட்டு தான் அமெரிக்கா இருந்தது. அது வேணா ரொம்ப
தீவிரமாகவே அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் தான் இந்த பிரச்சனைகளை திரும்ப 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 கம்யூனிஸ்டுக்கு மேக்சிமம் வந்து கம்யூனிஸ்ட் சீனாவை தான் வந்து சோவியத் யூனியன் வந்து ஆதரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அரசாங்கத்திற்கும் அவ்வப்போது தேசியவாத அரசாங்கத்துக்கும் அவ்வப்போது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுதான் வந்து சீனாவுடைய உள்நாட்டு போர். இந்த உள்நாட்டு போர்ல வந்து ஷியாங் கை ஷேக் வந்து சொல்லுவாரு 25 போர் குற்றவாளிகள் அப்படின்னு. அதாவது ஷியாங்குனுடைய பேரையும் சேர்த்து யாரு சொன்னாங்க? கம்யூனிஸ்டுகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த உள்நாட்டு போருக்கு அப்புறம் வந்து சீனாவினுடைய வெளிநாட்டு கொள்கை. இந்த காலகட்டத்திற்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உள்நாட்டு கொள்கையில இந்த மாவோ சேத்துங், அதாவது மா சேத்துங் அவருடைய செயல்பாடுகள் சீனாவுல எப்படி இருந்தது, அதாவது உள்நாட்டு கொள்கையிலாகட்டும், அதற்கு முன்னாடி இருந்த விஷயங்களிலாகட்டும், அப்புறம் அவர் 1927 அதாவது 20ல இருந்தே அவருடைய செயல்பாடுகள் சீனா அரசியல்ல வந்துட்டாரு. அப்ப இருந்து அவருடைய இறக்கும் வரை அவருடைய செயல்பாடு எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம். தேங்க்யூ.